Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் மைனிங் அப்படிங்கக்கூடிய ஒரு மிட் டைம் அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபியை வந்து சென்ட் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன் வந்து ஒரு 10 ருபீஸ் போனஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் மூலமாக ஒரு 15 ருபீஸ் வந்து டெய்லி இன்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்டுக்கு வந்து 6 ருபீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 30 பீப்புள்ஸ்க்கு. ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு 50,000 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீம் ரிபார்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%, செகண்ட் லெவலுக்கு வந்து 4%, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து ரிபார்ட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 650 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் வித்ட்ராவல் வந்து 200 ரூபா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காமிக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல் அக்கௌண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேலன்ஸ் டீட்டெயிலு அண்டு டோட்டல் ரெவன்யூ. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணும்போது ஒரு 6 ருபீஸ் வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரிசீவ்ங்கிற பட்டனை வந்து நீங்கள் டிக் பண்ணுறது மூலமாக அந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்விடேஷன் கோடு அண்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மிஷன் ரிவார்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுன்லைனில் வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய டவுன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த கேட்டகரியை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி அண்ட் மந்த்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஐபி 0 இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ரூபா வந்து டெய்லி வந்து இன்கமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 72 ருபீஸ் வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா வந்து டெய்லி இன்கமாக இருக்கும். ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 714 ரூபா வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 1846 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3333 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சைக்கிளிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 டேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ஒரு 5,454 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 40,000க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் வந்து 8,000 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 50,000க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11,111 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 60,000க்கு 16,250 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம், டெய்லி வித்ட்ராவல். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பிளானாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்த்லியில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் சாய்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா இதனோட சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 டேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை உங்களால் வந்து வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பிளானே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ப்ரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஐபி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அகைன்ஸ்ட்டு மந்த்லி பிளானுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5,000 பிளான் பை பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெபாசிட் பிளான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 300லேருந்து ஹை பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பிளானுக்கு 1 டே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க விஐபி 1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விஐபி 2 வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து
ஸோ ஒரு ₹600 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1000 வந்து நீங்கள் வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். இதனுடைய சைக்கிளிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பிளான் போக போக அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மந்த்லியில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய விஐபி பேஸ் பண்ணி தான் உங்களால் வந்து மந்த்லியை வந்து பை பண்ணிக்க முடியும். டெய்லியில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஐபி 1ல் வந்து 2000 பிளானும் வந்து பை பண்ணிக்கலாம். விஐபி 2ல் வந்து 5000 பிளானும் வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மேலே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விஐபி 2 வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிளானை வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா, மேலே டாப்பில் வந்து கொடுத்துறாங்க, யூ நீட் டு பிகம் எ விஐபி 2 டு பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விஐபி 2ஆக இருந்தால் மட்டும் தான் இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, விஐபி 1ஆக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 300 பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா விஐபி 1ஆக இருக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஐபி 1ல் இருக்கிறதுனால இந்த 300 பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டீமில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய டவுன்லைனர் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறக்கூடிய டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, டீம் கமிஷன் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். லெவல் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 4%, லெவல் 3க்கு வந்து 1% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஒர்க்கிங் சார்ட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மைனில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல் அக்கௌண்ட்டு கைட்லைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி சென்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அண்ட் லாகின் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கன்சப்ஷன் லிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹெல்ப் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் சர்வீஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சேனல் ஒன்று அவைலபிளாக இருக்குது. குரூப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, சேனலாக தான் ரன் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ரெடீம் கோடை நீங்கள் டிக் பண்ணும்போது குரூப்பில் வரக்கூடிய சீக்ரெட் கோடை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி எக்ஸ்சேஞ்சுங்கிற பட்டனை டிக் பண்ணும்போது உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பினுடைய ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இது ஒரு மிட் டைம் ஆப் அப்படிங்கிறதுனால ஒரு மிட் டைம் ஆப்பை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே சேம் கான்செப்டில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஒரு 3 பிளான்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டெய்லி வித்ட்ராவல் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். ஸோ எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அது ரன் ஆகிற வரைக்கும் நம்மளால் ஏர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட் பிளானை பை பண்ணுறதுக்காக பேமெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். பேடிஎம் மூலமாக உள்ளே கொண்டு வரோம். ஓகே, பேமெண்ட் வந்து உள்ளே வந்துருச்சு. ப்ராடக்டை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பை கொடுக்கும்போது ட்ரேட் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு பையை கொடுக்கும்போது பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. இந்த ஆப்பினுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.